ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் கொஷின் பார்த்துட்டு வரோங்க. இதில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். இன் ஏ சர்டன் கோட் மெடிசன் இஸ் கோடட் அஸ் EOJDJEFM தென் ஹவ் கம்ப்யூட்டர் இஸ் ரிட்டன் இன் த சேம் கோட். ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசன் என்ற வார்த்தை EOJDJEFM என மாற்று குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் ஏதாவது நம்ம இந்த வார்த்தை பார்க்கும்போது பாருங்கள், இங்கே ஈன்னு இருக்குது. நம்ம ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்தா இது ஃபஸ்ட் க்ளூ இதுதான் கிடச்சிருக்கு. இங்கே இஎம்னா இந்த இந்த எம்இ வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, இஎம்னு மாற்றி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா செகண்ட் லெட்டர் இ இருக்குது, இங்கே ஓ இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இந்த லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள், எண்ணுக்கு அப்புறம் ஓ வருமா, ஏபிசிடியில் பார்த்திங்கன்னா எம்என்ஓ அப்படி தான் வரும். அப்போ எண்ணுக்கு அப்புறம் ஓ இப்படி வருது. அப்போ லாஸ்ட்லேருந்து வருது. இந்த எண்ணுக்கு இந்த ஓ வந்திருக்கு. அப்புறம் ஐக்கு அப்புறம் ஜே அப்படி வருது. சிக்கு அப்புறம் டி, ஐக்கு அப்புறம் ஜே, ஓகேங்களா. அப்புறம் டிக்கு அப்புறம் இக்கு அப்புறம் எஃப். ஸோ ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் மாற்றணும். அப்போது மாற்றிட்டிங்கன்னா இங்கே என்ன ஒரு கம்ப்யூட்டருக்கு 6 சி அப்படி போட்டுக்கலாமா. அப்புறம் இங்கே என்ன பார்த்தோம், இங்கே எண்ணு அப்படின்னா இங்கே எண்ணுனா அவங்க என்ன போட்டிருந்தாங்க ஓ. அப்போ நம்ம இங்கே ஈனா என்ன போடணும், எஃப். அப்போ ஈனா ஓகேங்களா, ஆருக்கு போட்டோம், ஈக்கு எஃப் போட்டோம், டீக்கு அப்புறம் யூ வரும், யூக்கு அப்புறம் வி, பிக்கு அப்புறம் கியூ, எம்க்கு அப்புறம் என், ஓக்கு அப்புறம் பி. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஃபஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற வேர்டெலாம் ரிவர்ஸில் இருந்துட்டு அடுத்தடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A group of letters are given. A numerical code has been coded to each letter. These letters have to be unscrambled into a meaningful word. Find out the code for the word so formed from the answer given. இப்போது இங்கே வந்துட்டு அவங்க நியூமரிக்கல் கோட் கொடுத்துருக்காங்களாம். அந்த கோடை ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை அன்ஸ்கிராம்பிளாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதோட கோடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், LINCPEன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை திங்க் பண்ணி பார்த்தோம்னா இது கொடுத்துருக்க லெட்டர் நம்மளால் மீனிங்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பென்சில்னு எழுதலாங்களா. ஓகேவா, பென்சில் அப்படின்னு எழுத முடியும். கரெக்டாக எல்லாமே இருக்குது. பென்சில் இருக்கிற எல்லா லெட்டருமே இங்கே இருக்குது. அப்போ பென்சிலுன்ற வேர்டு நம்ம எழுத முடியும். பிக்கு என்ன வரும், அப்போ 5 நியூமரிக்கல் கோடு, இக்கு 6, எண்ணுக்கு 3, சிக்கு 4, ஐக்கு 2, எல்லுக்கு 1. அப்போ இந்த ஆன்சர் இங்கே இருக்குது 5 6 3 4 2 1. அப்போ பி தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், M5 அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க அந்த எல்லா லெட்டரும். ஹவு மச் சச் கான்சனன்ட்ஸ் ஆர் தேர் இன் த அபோவ் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் ஈச் ஆஃப் விச் இமீடியட்லி ஃபாலோட் பை எ நம்பர் அண்ட் இமீடியட்லி ப்ரிசீடட் பை எ வவல். அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம எடுக்கிற லெட்டர் வந்து கான்சனண்ட்டாக இருக்கணுமா, அந்த கான்சனண்ட்டுக்கு ஃபாலோட் பை எ நம்பர், அந்த கான்சனண்ட்டுக்கு பின்னாடி நம்பர் வரணும், முன்னாடி வவல் வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தமிழில் பாருங்கள், மேலே உள்ள தொடரில் உள்ள உறுப்புகளில் அந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் தொடர்ந்து அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வரக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. நம்ம ஒரு மெய்யெழுத்து எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி உயிரெழுத்து வரணும், பின்னாடி நம்பர் வரணும். சரிங்களா. இந்த சீக்வன்ஸ் அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டரே கான்சனன்ட் தான், ஆனால் முன்னாடி எதுவும் இல்லாதனால அதை எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து வவல்ஸ், அப்போ அதுவும் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஆர் எடுக்கிறோம். அதில் ஆரில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, இமீடியட்லி ஃபாலோடு பை எ நம்பர்னு வந்துச்சு. அப்போ அது எடுக்க முடியாது. பி எடுக்கலாம். பி எடுத்தோம்னா பி வந்து இமீடியட்லி ஃபாலோட் பை நம்பர் இருக்குது, ஆனால் முன்னாடி வவல் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், அதனால் பியும் வராது. ஏ வந்து வவல், அப்போ அதுவும் வராது. கே பார்த்தோம்னா கே வந்து கான்சனன்ட் தான், ஆனால் கான்சனன்ட்டு பின்னாடி வந்து நம்பர் இருக்குது, முன்னாடி வவலும் இருக்குது. அப்போ இது 1 கிடச்சிருக்கு. ஸோ மொதல் 1 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாம், யூ வந்துட்டு வவல், அப்போ அதை விட்டுடலாம். டி பார்க்கலாம். டி வந்துக்கப்புறம் ஐ வந்ததுனால அது வராது. என் பார்க்கலாம். எண்ணுக்கு அப்புறம் 4, ஸோ 4 கிடச்சிருக்கு நம்பரு, முன்னாடி ஒரு வவல் கிடச்சிருக்கு. அப்போ 2 கிடச்சிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எஃப் ஹெச் பார்த்திங்கன்னா
முன்னாடி வவல் இல்லை விட்டுறலாம். ஹெச்சுக்கு முன்னாடி இதுவும் ஹெச்சுக்கு பின்னாடி நம்பர் இருக்குது, ஆனால் முன்னாடி வவல் இல்லை, அப்போ இதுவும் வராது. அடுத்து டபிள்யூக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை, அப்போ அதுவும் வராது. அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். இப்போது இந்த ஆர்டர் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சிஎஃப்ஐ டிஹெச்எல் இஜேஓ எஃப்எல்ஆர் கொடுத்துருக்காங்க. இந்த கோட்லேருந்து நம்ம இந்த க்ளூலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தோம்னா ஒரு ஆர்டராக இருக்குது. சிக்கு அப்புறம் டி, ஓகேங்களா? டிக்கு அப்புறம் இக்கு அப்புறம் எஃப் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் லெட்டருக்கு அப்போ தெரிஞ்சு எஃப்க்கு அப்புறம் ஜி. ஆனால் அதை வச்சு நம்மளால் ஆன்சர் ஃபைன் பண்ணவே முடியாது, ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜி இருக்குது. ஓகேவா? இப்போ செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். செகண்ட் லெட்டரில் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்ட்டு, எஃப்க்கு அப்புறம் ஹெச் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹெச்சுக்கு அப்புறம் ஜே கொடுத்துருக்காங்க, ஜேக்கு அப்புறம் எல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எஃப் இருக்குது. ஓகேவா? எஃப்க்கு அப்புறம் ஹெச் தான் வருது. அப்போது ஒன்று விட்டுருக்காங்க, ஜியை விட்டுட்டு ஹெச். ஓகேவா? அடுத்து ஜே வந்திருக்கா, ஐயை விட்டுட்டு ஜே. அப்போது நெக்ஸ்ட்டு கே விட்டுட்டு எல் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆன்சர் வரும், எல்லுக்கு அப்புறம் எம்மை விட்டுட்டு என். அப்போ நம்ம ஜிஎன். ஆனால் ஜிஎன்லேயும் 2 ஆப்ஷன் இருக்குது, அப்போ நம்ம அதையும் போட முடியாது. அப்போ தேர்டு நம்ம கண்டுபிடிச்சாகணும். தேர்டு பாருங்கள், ஐக்கு அப்புறம் எல்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது, இங்கே ஐ, இங்கே எல் இருக்குது. அப்போ என்ன, 2 லெட்டர் விட்டுருக்காங்க. ஐக்கு அப்புறம் எல். அப்போ எல்லுக்கு அப்புறம் 2 லெட்டர் என்னு விட்டிங்கன்னா ஓ, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டிங்கன்னா ஆர், அதுதான் இங்கே வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆருக்கு அப்புறம் 2 லெட்டர் விடணும். எஸ்ஸும் டியும் விட்டுட்டிங்கன்னா யூ தான் ஆன்சர் வரும். அப்போ நம்ம ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜிஎன்யூ தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் MINGUR மின்ஜூர் இஸ் கோடட் as 423658, டேட் இஸ் கோடட் as 1970, how can நடுரைஸ் வி கோடட்? அதாவது இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்தாவே அதுக்கு டேரெக்டாக அந்தந்த லெட்டருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் கம்பைன் பண்ணி எழுத நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எண்ணுக்கு கண்டுபிடிக்கணும். இங்கே இதில் 3வது எண்ணுக்கு என்ன இருக்குது, 3. அப்போது இங்கே எண்ணுக்கு 3 போட்டுக்கிறோம். ஓகேவா? ஏக்கு என்ன வரும், செகண்ட் லெட்டராக இருக்கா, ஏக்கு என்ன வந்திருக்கு, 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி ஃபஸ்ட் லெட்டர் 1. நெக்ஸ்ட் என்ன வேணும், யூ. இங்கே வந்து 5th லெட்டராக இருக்கா, அப்போது இங்கே யூ வந்து வந்திங்கன்னா 5. அடுத்த ஆர் இங்கே வந்து பாருங்கள் லாஸ்ட் லெட்டர், அப்போ 8. ஏ வந்து திரும்ப பாருங்கள் செகண்ட் லெட்டர் 9. ஐ வந்து பாருங்கள் செகண்ட் லெட்டர் இங்கே 2. ஆன்சர் பார்த்திங்கன்னா 3995892. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் மேத்தமெட்டிக் இஸ் டினோட்டட் பை சர்டன் கோட் தென் எத்திக் இஸ் டினோட்டட் பை. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு லெட்டருக்கு ஒரு கோட் இருக்குது, நம்ம ஜஸ்ட்டு பார்த்து எழுதுனா போதும். எத்திக்ஸ்க்கு இருக்குங்களா, இங்கே எத்தனாவது லெட்டரு, 5th லெட்டர். அப்போ இங்கே 5th லெட்டர் என்ன வந்திருக்கு, 3. ஓகேங்களா? அப்போது ஈக்கு 3. டி இங்கே பாருங்கள் எத்தனாவது லெட்டர், தேர்ட் லெட்டர் இங்கே என்ன 7. ஹெச் 4th லெட்டர், இங்கே 4th லெட்டர் என்ன 9. ஓகேங்களா? ஐ பாருங்கள், இங்கே வந்து லாஸ்ட்லேருந்து தேர்ட் ஒன், அப்போது 1 2 3 6 வரும். அப்புறம் சி எத்தனாவது, லாஸ்ட்டுக்கு முன்னாடி, அப்போ 1. எஸ் வந்து 8, அப்படியே தான் போட்டுக்கணும், எஸ் 8 ஆகிடும். இப்போ 379 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A group of letters are given. A numerical code has been given to each letter. These letters have to unscramble into a meaning word. Find out of code for the word use of form from the following. மீனிங்ஃபுல் வேர்டு இதே மாதிரி முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம யோசித்து பார்த்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டை மாற்றணும். இப்போ ஆரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளால் இதை வச்சு ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். எம்மில் எண்ணில் இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ என்னு பாருங்கள் நம்பர்னு வருதுங்களா, NUMமும் இருக்குது, BR நம்பர்னு இருக்கா. ஸோ மீனிங்ஃபுல் வேர்டு பார்த்திங்கன்னா நம்பர். ஓகேங்களா? அப்போது எண்ணுக்கு என்ன கொடுத்துருக்கு, 4, யூக்கு 6, எம்முக்கு 2, பிக்கு 5, ஈக்கு 3, ஆருக்கு 1. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 462 531. ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாமால் டென்ஷனாக தேடும்போது பாருங்கள், நம்பருன்றது ஈஸியான வேர்டு தான், ஆனால் அப்படியே இதை ஸ்க்ராம்பிள் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே பிளாங்காக தெரியுது பார்த்திங்களா. இந்த மாதிரி பிளாங்காக அப்போ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிற நம்பருக்கெல்லாம் நீங்கள் அதுக்கு ரிவர்ஸாக இருக்க லெட்டர் போட்டு எழுதி பாருங்கள், எது மீனிங்ஃபுல்லாக வருதோ அதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் டேரெக்டாக உங்களால் ஃபைன் பண்ண முடிஞ்சால் இப்படி போடுங்க. ஓகேவா?
அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆன்சர்லேருந்து கூட போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. இஃப் த வேர்ட் எக்ஸாமினேஷன் இஸ் டினோட்டட் பை சர்டைன் கோட் அண்ட் சர்டிஃபிகேட் இஸ் டினோட்டட் பை. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு இதுவும் என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம சர்டிஃபிகேட்க்கு எழுதிடலாம். இப்போ எக்ஸாமினேஷனில் பாருங்கள், இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈனா இங்கே எஃப் இருக்குது. ஓகேவா? எக்ஸ்னா ஒய் இருக்குது. கரெக்டாக? ஏனா பி இருக்குது. அப்போ அடுத்தடுத்த லெட்டர் எழுதுறாங்க. எம்னா என், ஐனா ஜே, என்னன்னா ஓ, ஏனா பி, டீனா யூ, ஐனா ஜே, ஓனா பி, என்ன ஓ. இப்போது நம்மளை என்ன கேட்குறாங்க, சர்டிஃபிகேட்க்கு இதே மாதிரி எழுத சொல்கிறாங்க. அப்போ சினா டி, ஈனா எஃப், ஆர்னா எஸ், டீனா யூ, ஐனா ஜே, எஃப் ஜி, ஐ திரும்ப ஐ ஜே, சி டி, ஏ பி, டி யூ, இ எஃப். ஸோ இது ஒரு ஈஸியானது தான். நெக்ஸ்ட் லெட்டர் எழுதணும். ஓகேங்களா? முதல்ல கொடுத்துருக்க வேர்டுக்கு இல்லை ரிலேஷன் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இது எழுதுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், பிக் அவுட் த ஆட் ஒன் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கொடுத்ததுலேயே எது உங்களுக்கு ஆட் ஒன்றுன்னு கேட்குறாங்க. சென்டரில் இருக்கலாம் நம்மளுக்கு வந்து மிங்கிளாக இருக்கா, அதில் எந்த ஐடியாவும் கிடைக்கல. ஆனால் ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ஒரு ஐடியா இருக்குங்க. ஒரு ஆர்டராக வருது. சிக்கு அப்புறம் டி. ஓகேவா? சி டி அப்படி வருது. இங்கே பாருங்கள் ஜிஹெச் ஆர்டராக வந்திருக்கா. இங்கே பாருங்கள் ஜேகே, நமக்கு ஐஜேகே அப்படி தானே வரும், ஆர்டராக வந்திருக்கு. ஆனால் இந்த விக்கும் இந்த எம்முக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. மீதி எல்லாத்துக்குமே ரிலேஷன் இருக்குது. சிக்கு அப்புறம் தான் டி வரும், ஜிக்கு அப்புறம் தான் ஹெச் வரும், ஜேக்கு அப்புறமே கே வரும். ஆனால் இந்த விக்கு அப்புறம் எம் வராது. அப்போது வந்து ஆட்மேன் அவுட்டில் இதுதான் வராது. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஆட்மேன் அவுட். இதை பொருத்தமற்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், பெங்களூர் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் சர்டைன் நம்பர், தென் அவர் ரேஞ்ச் இஸ் ரெப்ரசன்டட். ஸோ இந்த மாதிரி வந்தாவே நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம என்ன லெட்டருக்கு என்ன நம்பரோ அதை தேடி போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஆருக்கு என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8. ஓகேவா? அப்போ அதை போட்டுக்க போகிறோம். ஆருக்கு 8. அடுத்து ஏ வேணும். ஏக்கு என்ன செகண்ட் லெட்டராகவே இருக்கா, அப்போ 2. என் எத்தனாவது, தேர்ட் லெட்டர். இங்கே தேர்ட் லெட்டர் 3. ஜி, ஜி பாருங்கள் ஃபோர்த்து. அப்போ ஃபோர்த்துக்கு 4. இ வந்து இங்கே வந்து பார்க்கணும் லாஸ்ட் லெட்டர். அப்போ 9. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி வர சம் எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இஃப் லைஃப் இஸ் கோடட் அஸ் 2965 தென் சேவ் இஸ் வில் பி கோடட் அஸ். ஒரு குறிப்பிட்ட குறியீடு முறையில் லைஃப் என்ற வார்த்தைக்கு 2965 குறியீடு சொல்லப்பட்டால் சேவ் என்ற வார்த்தையின் குறியீடு. இப்போ பாருங்கள், லைஃப்லக்கும் சேவுக்கும் எந்த எதுவுமே சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு இதில் இருக்கிற ஒரே லெட்டர் மட்டும்தான் இங்கே இருக்குது. இங்கேயும் ஈயில் முடியுது, இங்கேயும் ஈயில் முடியுது. இங்கே இ லெட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5. அப்போ லாஸ்ட்டில் நம்மளுக்கு இங்கே 5 வர மாதிரி இந்த ஒன்று தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த ஆப்ஷன் போட்டுடலாம். ஓகேங்களா? இன்னும் வேறு மாற்றி 5 2 இருந்தாலும் நம்மளுக்கு குழப்பம். ஆனால் அவங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 5 வந்ததுனால நம்மளுக்கு எந்த குழப்பமும் வராது. இங்கேயும் ஈக்கு 5, இங்கேயும் ஈக்கு 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஜீப்ரா கேன் பி ரிட்டர்ன் அஸ் 2652181 ஹவு கேன் கோப்ரா பி ரிட்டன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த சம் மாதிரி இது என்னடா ஒரு லெட்டருக்கு இவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஏன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து லெட்டர் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதை பார்த்து குழம்பக்கூடாது. இங்கே பாருங்கள், இதில் ட்ரிக் கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்படியே ஜஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இசட் நம்மளுக்கு தெரியுமா 26. இ வந்து பாருங்கள் 5, பி வந்து 2. ஓகேவா? ஆர் நம்மளுக்கு தெரியும் 18, ஏ வந்து 1. அப்படியே எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ கோப்ராக்கு என்ன வரும், 3. கரெக்டாக? சிக்கு 3, ஓக்கு 15. ஓகேவா? பிக்கு 2, ஆருக்கு 18, ஏக்கு 1. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே நம்ம எடுத்து அதோட நியூமரிக்கல் வேல்யூ எடுத்து எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஸ்கொயர் இஸ் டினோட்டட் பை சர்டன் நம்பர் தென் ரெக்டாங்கிள் இஸ் டினோட்டட் பை. இப்போது இருக்கிற வேல்யூவோட அதிகமாக இருந்தாவே மோஸ்ட்லி நீங்கள் வந்து நியூமரிக்கல் வேல்யூ தான் போட்டிருப்பாங்கன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் நம்பர்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக அவங்க நியூமரிக்கல் வேல்யூ தான் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எஸ்ஸுக்கு 19 வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு தெரியும் எஸ்ஸோட நியூமரிக்கல் வேல்யூ 19. மோஸ்ட்லி இந்த நியூமரிக்கல் வேல்யூ தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம செம்ம வேகமாக போடலாங்க. பாருங்கள் ஈக்கு நம்மளுக்கு தெரியுமா 5. அப்படி செக் பண்ணிக்கலாம் ரேண்டமாக. ஓகேவா? அப்புறம் க்யூக்கு நம்மளுக்கு தெரியும் 17, யூக்கு நம்மளுக்கு தெரியும் 21, ஏக்கு 1ன்னு தெரியும், அப்புறம் ஆருக்கு 18 தெரியும். ஓகேவா? இதுதான் அப்படியே போட்டிருக்காங்க. அப்போ ரெக்டாங்கிளுக்கு நம்ம எடுத்து எழுதணும், அவ்வளோதான். நம்மளுக்கு தெரியும் ஆருக்கு 18. ஓகேவா? ஆருக்கு 18, ஈக்கு 5ன்னு தெரியும், சிக்கு 3ன்னு தெரியும், டிக்கு 20, ஏக்கு 1, எண்ணுக்கு 14,
ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்குது, ஜிக்கு 7, எல்லுக்கு 12, ஈக்கு 5. ஓகேங்களா. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. நீங்கள் மோஸ்ட்லி கெஸ் பண்ணியே போட்டலாம். எங்கள் ஃபஸ்ட் லெட்ரு ஆறுக்கு 18 வர்றது 2 தான் இருக்குது. அப்போ இந்த 2 ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வரும். லாஸ்ட்டில் ஈக்கு என்ன, ஈக்கு நமக்கு தெரியும் 5. அப்போ இந்த ஆன்சர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா. நம்ம வேகமாக இப்படி கூட போடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், A1 C3 F6 J10 O15 தென் வாட் இஸ் த ஆன்சர். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏவோட நியூமரிக்கல் வேல்யூ 1, சிக்கு 3, எஃப்க்கு 6, ஜேக்கு 10, ஓக்கு 15. அப்படியே பார்த்து யூக்கு 21 தானே, அப்படியே போட்டுற முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டீயும் 20ன்ட்டு. ஓகேங்களா. ஆனால் ஏன் டீ போடாமல் இது போட்டாங்கன்னா இந்த ஒரு சின்ன லாஜிக்கும் இருக்குங்க பாருங்கள். ஏக்கு அப்புறம் சி போட்டிருக்காங்களா, அப்போ என்ன 2 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 3 ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்துட்டு இதில் 4 ஆட் பண்ணியிருக்காங்க. கிளியரா. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, 6 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம 21 U21 தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் ஏன் T20யும் கரெக்ட் ஆன்சர் தானே, ஏன் அதை போடலாமான்னு கேட்கறதுக்கு தான் இது சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம கரெக்டாக 21 தான், நெக்ஸ்ட்டு 6 ஆட் பண்ணி 21 தான் போகணும் இந்த சம்க்கு. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுக்கு U21 தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா நியூமரிக்கல் வேல்யூ டீக்கு 20யும் கரெக்டான ஒன்று தான். இருந்தாலும் நம்ம ஏன் U21 எடுக்கிறோன்னா இவங்க வந்து ஈவனாக ஆட் பண்ணிகிட்டே வராங்க. அப்போது 6 ஆட் பண்ணால் 21 தான் கரெக்டாக வரும். ஓகேவா. இந்த சம் பாருங்கள், ஒரு ஈஸியான சம்மு. ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் ஃபிகர். விடுபட்ட வரைபடத்தை கண்டுபிடி. இப்போது இதுக்கு என்ன க்ளூ இருக்குது, இது ட்ரையாங்கிள், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரு. மற்றபடி இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் இதில் பாருங்கள், இங்கே 3 இதோட இதில் 3 பக்கம் வந்து 4 பக்கம் இருக்குது. கரெக்டுங்களா. சைடு வந்து 3 சைட்ஸ், இது 4 சைட்ஸ், ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே சைட்ஸ் முதல்ல கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. அப்போ 5னா இங்கே 6 இருக்கணும். அப்போ 6 இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபிகர் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் தான் 6 சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. 1 2 3 4 5 6. அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 இதுக்கு இந்த ஃபிகரை வச்சு நம்ம என்னென்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1க்கு 1 தான் கொடுத்துருக்காங்க. 4க்கு என்ன 4 தான் நம்ம ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. 3க்கு 27 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 1க்கும் 1 தான் வருது. 3க்கு 27 வர மாதிரி என்ன க்ளூ இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் 5க்கு 125. இதை பார்த்தாவே ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. 5க்கும் 125க்கும் பார்த்திங்கன்னா 5 இன்ட்டு 5 வந்து நமக்கு தெரியும் 25. இன்னொரு 5 போட்டால் தான் 125 வரும். கரெக்டாக. அப்போ அதே ரிலேஷன் 3க்கு வருதா பார்க்கலாமா. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகேவா. 3 3s are 9. அப்போ 9 3s are 27. அப்போ இதுவும் வருது. அப்போ 1க்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. அப்போ 1 வருது. அப்போ அதே ரிலேஷன் தான் 4க்கும் வந்திருக்கும். அப்போ 4க்கு நம்ம என்ன போடணும், 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 போடணும். 4 4s are 16, 16 4s are 64. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64 தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த இடத்தை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம். RUXAD. இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தோணும், எதுக்குமே எந்த சம்மந்தமே இல்லையா, RUX அப்படி போட்டிருக்காங்கன்னு தோணும். அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம ஆல்ஃபாபெட்டிக் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா நம்ம ஆல்ஃபாபெட்டிக் எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். இங்கே பாருங்கள் எழுதிட்டு இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் 6 இருக்கா, அடுத்து U இங்கே வருது. அப்போ என்ன 2 லெட்ரு விட்டுருக்காங்க, 2 லெட்ரு விட்டுருக்கு. அடுத்து எக்ஸ் பாருங்கள், 2 லெட்ரு விட்டு எக்ஸ் வருது. புரியுதுங்களா. அப்போ எழுதும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு அப்புறம் பாருங்கள், எக்ஸுக்கு அப்புறம் 2 லெட்ரு விட்டால் YZ, திரும்ப இங்கே வராங்க ஏ, 2 லெட்ரு விட்டு ஏ வருது. அப்போ ஏக்கு 2 லெட்ரு விட்டால் டி வருது. அப்போ என்ன வரும், நம்ம டிக்கு அப்புறம் 2 லெட்ரு விடணும். இஎஃப்ஐ விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் லெட்ரு ஜி. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த சம்முக்கு ஜி தான் ஆன்சர். ஓகேங்களா. வருண்.